இன்றைக்கு தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த தமிழ் வாழ்வதற்கும் அது செம்மொழி என்று உலக அளவில் உயர்ந்து தலை நிமிர்ந்து நிற்பதற்கும் அடித்தளம் அமைத்து கொடுத்த பெரியவர் தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் என்ற ஒருவர் இல்லை என்றால் இந்த மண்ணில் சிலப்பதிகாரம் இல்லை. மணிமேகலையை இந்த மண்ணில் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் அவர். புறநானூற்று பெருமைகளை பல பேர் பேசுகிறார்களே, அந்த புறநானூரை நம் பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அவர். சங்க தமிழ் இலக்கியங்களை வைத்துக் கொண்டுதான் இந்த தமிழ் செம்மொழி என்ற பெருமையை பெற்றிருக்கிறது. சங்க தமிழ் என்று எவற்றையெல்லாம் நாம் பெருமிதம் பொங்க சொல்கிறோமோ அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களால் கண்டெடுக்கப்பட்டு நமக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. இன்றைக்கு செம்மொழி செம்மொழி என்று சொல்கிறோம். டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் செம்மொழியை கொண்டு வந்தார். செம்மொழி, நான் அரசியல் பேசவில்லை, நடப்பை சொல்கிறேன். அவர் மூலமாகத்தான் செம்மொழி என்ற ஒன்றே நம் காதில் வந்து சேர்த்தது என்று சொல்கிறோம். 1901 இப்பொழுது நடப்பது 2026. 125 ஆண்டுகளுக்கு முன்பு ராகவையங்காரும் ராகவையங்காரும் அடுத்தடுத்து நடத்திய செந்தமிழ் என்ற இதழில் முதலாக தமிழ் செம்மொழி என்று அழுத்தம் திருத்தமாக வரையறை செய்து நிரூபித்து எழுதிய மனிதர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி. சூரிய நாராயண சாஸ்திரி தமிழுக்கும் பிராமணர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். சூரிய நாராயண சாஸ்திரி என்கிற வடமொழியில் உள்ள பெயரை தனித்தமிழில் மாற்றிக்கொண்ட முதல் மனிதன் பரிதிமார் கலைஞர் என்ற பெயரில் அவர்தான். போகலாம். தமிழில் சிறுகதை வடிவம் என்ற ஒன்று உருப்பெற்றது என்றார். அந்த சிறுகதை வடிவத்திற்கு பிள்ளையார் சொல்லி கொண்ட முதல் மனிதனே வாவேசு ஐயர். அவர் எழுதிய குளத்தங்கரை அரசமரம் என்பதுதான் தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை. செத்து கிடந்த தமிழுக்கு மறுமலர்ச்சியை ஊட்டிய மனிதன் யார் என்று பார்த்தால் சுப்பிரமணிய பாரதி என்ற ஐயர். சொல் புதிது, சுவை. மற்றபடி மௌனியை தவிர்த்து பூபாராவிலே இருந்து நீங்கள் வரிசையாக பார்த்தால் நாபிச்சங்குந்தியிலிருந்து கரிச்சான்குஞ்சிலே இருந்து தீஜானகிராமனில் இருந்து அத்தனை பேரும் பிராமணர்கள். உலக தரம் வாய்ந்த சிறுகதைகளை அவர் வழங்கினார். பூபாராவி என்று தொடங்கினார். ஆக உங்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டியதில்லை. இந்த மண்ணுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தது எது? இந்திய தேசிய காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் தோன்றுகிற நாளில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? சுப்பிரமணிய ஐயர். 1900. நான் இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய மரியாதை உள்ளவர். இந்த சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகம். ஏறுகிற மேடைக்கு ஏற்ற